ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பரான சுவையான பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் செய்யும்போது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பாசிப்பருப்பு சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இது நல்லா வந்து ஒரு 2-3 தடவை கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு, இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு, நல்ல பெரிய தக்காளி இருந்துச்சுன்னா ஒரு 3 தக்காளி இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நல்லா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் இல்லாதவங்க மிளகாய் தூள் 1 ஸ்பூனும் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குக்கர் வந்து மூடி போட்டு மூடிடலாம். சரியாக ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 3 விசில் கிட்ட வந்துருச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்க தண்ணியை வந்து வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கரண்டியோடைய பேக் சைடு வச்சு இப்படி நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு மசிச்சு விட்டதுக்கப்புறம் இது நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்றனால ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சாம்பாருடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நல்லா 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். கடுகுலாம் நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாயை நல்லா இந்த மாதிரி பொரிய விட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதுவும் நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை சாம்பாரில் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதித்ததும் இறக்கி வச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக நல்லா டேஸ்டியான உடனடி பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம செஞ்ச அளவு வந்து தாராளமாக ஒரு 3லேருந்து 4 பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது. இந்த அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்லா சூடான இட்லிக்கு, தோசைக்கு, பொங்கலுக்குலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் வடையெல்லாம் செய்கிறோன்னா கூட இந்த சாம்பாரில் வடையை போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் செய்யும்போது பாசிப்பருப்பு சாம்பார் நல்லா வீடே மணக்க அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.